என்னடா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கே, கண்டினியூஸாக 3 மேட்ச் ஜெயிக்கிறோமேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஜேமி ஓவர்டனுக்கு ஒரு பெரிய இன்ஜுரின்னு சிஎஸ்கே போஸ்ட் போட்டிருக்காங்க. ரைட் தை இன்ஜுரி போல. ரைட் தை இன்ஜுரி காரணமாக அதை அசஸ் பண்ணுறதுக்கு யூகே ரிட்டன் ஆகியிருக்காரு. ரூல்ட் அவுட்னு எங்கேயுமே போடலை, பட் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ரூல்ட் அவுட் தான். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க போயிட்டு அங்கேருந்து ரிட்டன் ஆகி வந்து இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்து ஸோ இதெல்லாம் பார்த்து ரெடி ஆகிறதுக்கே கண்டிப்பாக லேட் ஆகும். அதுக்கப்புறம் மைனராக இன்ஜுரி இருந்தால் கூட அவரை விடுவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்கன்றது பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது. லாஸ்ட் 2 மேட்ச்சில் அவர் ஸ்ட்ரகிள் ஆனதை பார்க்கும்போது மேபி இதுதான் ரீசனாக இருக்குமோன்னு கூட யோசிக்க தோணுது கைஸ். நீங்கள் அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கூட அவர் 19வது ஓவர் மட்டும் தான் போட்டார், வேறு ஓவரே போடலை. நடுவில் கிரவுண்ட் அவுட்டு வெளியில் உட்காந்துருந்தார். தென் போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஓவர் முடியும் போது கூட கொஞ்சம் எனர்ஜி இல்லாமல் இருந்தது. நான் ப்ராப்ளி அது ஹீட்னால இருக்கும்னு நினச்சேன். எஸ், அது ஹீட்னாலேயும் தான் இருக்கும். ப்ளஸ் ஆட் ஆன் அந்த இன்ஜுரியில் ஏதோ லைட்டாக பெயின் இருந்திருக்கலாம். தென் கடைசி ஓவர் போடும்போது கூட எனர்ஜி இல்லாமல் போட்டு தான் ஒரு 17 ரன் கொடுத்தாரு. அந்த ஓவரில் ஸ்பீடும் கம்மியாக தான் இருந்துச்சு. சுகர் பேஷண்டாங்க, ஏன்டா மேட்சுக்கு மேட்ச் படுத்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருக்குது கைஸ். லைக் வேறு யாராச்சும் இன்ஜுரி ஆனால் கூட அகெயின் அப்படி சொல்லவும் கூடாது, யார் இன்ஜுரி ஆனாலும் இதுக்கப்புறம் பிரச்சனை தான். பட் ஸ்டில் ஜேமி ஓவர்டன் இன்ஜுரி ஆனது வேறு பேக்கப்பும் நம்ம டீமில் இல்லை, அந்த அளவுக்கு ஃபார்ம்லேயும் யாருமே இல்லை. அண்ட் அவர் தான் ஒரு பெரிய பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸாக இருந்தார் நம்ம பவுலிங் அட்டாக்ல. அவருக்கான லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைனாலும் நம்மகிட்ட ஸ்பென்சர் ஜான்சன் இருக்காரு, ஓரளவுக்கு அந்த ஸ்பீடில் போடுவார். பட் ஸ்டில் ஓவர்டன் அளவுக்கு கன்சிஸ்டண்டாக போடுவாரா இன்ஜுரிக்கு அப்புறம்ன்றது தெரியல. ஸோ எப்படி பார்த்தாலும் எந்த ஆங்கிலேருந்து பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த சீசன் ஓவர் மாதிரி தான் தெரியுது. ஏதோ மைனர் ஹோப் வேணால் வச்சுக்கலாம், அவர் யூகே போயிட்டு கடைசியாக நம்ம ஏதாவது குவாலிஃபை ஆனால் வருவாருன்னு. பட் ஸ்டில் இதுக்கப்புறம் 3 மேட்ச் ஆடணும், 3 மேட்ச்சில் 3மே வின் பண்ணுறது இம்பாசிபிளான விஷயம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஜேமி ஓவர்டன் இருந்தாருன்னா அசால்ட்டாக சொல்லலாம், எல்லா டீம்லையுமே இந்தியன் பேட்டர்ஸ் மிடில் ஓவர்ஸில் இருக்காங்க, எல்லாருமே ஹை ஃபாஸ்ட் இந்த பவுன்ஸ்லாம் ஆடுற மாதிரி பிளேஸே கிடையாது. ஸோ அவர் வந்தாருன்னா அசால்ட்டாக விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. அண்ட் நம்மளோட பெரிய இஷ்யூவாக இருந்தது ஸ்டார்டிங் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் ஒரு பிளேயர் இன்ஜுரி ஆனால் அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு லைக் டு லைக்கான யாருமே இல்லாதனால பேட்டிங் ஆர்டரோ பவுலிங் ஆர்டரோ அந்த காம்பினேஷனையும் குழப்பிட்டு இருந்தாங்க. ஸோ இவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ குழப்ப போகிறாங்கன்றது பார்க்கும்போது தான் கொஞ்சம் பயமாகவே இருக்குது எனக்கு. நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, டேரெக்டாக ஜேமி ஓவர்டன் பதிலாக ஸ்பென்சர் ஜான்சன் வருவார். சப்போஸ் ஸ்பென்சர் ஜான்சனோட மிடில் ஓவர்ஸ் பவுலிங் மேலே நம்பிக்கையை வச்சிருந்தாங்கன்னா மேபி ஸ்பென்சர் முகேஷ் அன்ஷுல் கம்போத் காம்பினேஷனில் போகலாம். பட் அகைன் தட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு ஃபாஸ்ட் ஸ்பென்சர் ஜான்சன் இஸ் பவுலிங். அண்ட் அவர் நேச்சுரலாக பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ் அந்த காம்பினேஷனில் நிறையா போட்டிருப்பார். மிடில் ஓவர்ஸ்னு ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி போட்டிருக்க மாட்டார். ஸோ அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது நமக்கு. ஸோ அந்த ஆங்கிள் சிஎஸ்கே யோசிச்சாங்கன்னா ப்ராப்ளி முகேஷ் சௌத்ரிக்கு பதிலாக ஸ்பென்சர் ஜான்சன் வந்துட்டு குர்ஜப்னீத் சிங்கை மிடில் ஓவர்ஸில் ஆஸ் யூஷுவல் முன்னாடி பண்ண மாதிரி யூஸ் பண்ணலாம். குர்ஜப்னீத் சிங் ஓரளவுக்கு ஒரு 50 to 60% ஓவர்டன் மாதிரி ஒரு நல்லா பண்ணுவார்னு வச்சுப்போமே. அந்த ஹை பேஸ் இல்லாதது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் கைஸ். அந்த ஹை பேஸ் தான் சிஎஸ்கே பவுலிங் அட்டாக்ல பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸாக இருந்துச்சு. அண்ட் கம்பேரிங் டு அதர் பவுலிங் அட்டாக்ஸ் நம்ம பவுலிங் அட்டாக் நல்லா பண்ணும், ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குற மாதிரி இருந்த ஒரே ரீசன் ஜேமி ஓவர்டன் தான். ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணுவோம். அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் பவர் பிளேல ஓவர்லேருந்து மொதல் மேட்ச்லேருந்து நல்லா பண்ணுவாரான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். லைக் அது கிளிக் ஆச்சுன்னா மேபி இது ஒர்க் அவுட் ஆகும். பட் அது கிளிக் ஆகலைன்னா பவர் பிளேலேயே நம்ம கேமை லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. சேஃபர் ரூட் என்னன்னா ஸ்பென்சர் ஜான்ஸில் மிடில் ஓவர்ஸில் போட வைக்கிறது, நல்லா நீ ஷார்ட் பாலாக போடு பண்ணு. பட் அவர் பேக் இன்ஜுரி அப்புறம் வராருன்னு இருக்கும் போது அந்த எஃபர்ட் போட்டு அவரால் போட முடியுமா, ஜேமி ஓவர்டன் போட்ட அளவுக்கு போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போட முடியாது. பட் எஸ் மேபி போடலாம். பட் அகைன் கைஸ் எப்படி பார்த்தாலும் ஸ்பென்சர் ஜான்சன் உள்ளேருந்து போட்டாலும் மட்டுமே தான் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் நம்ம பவுலிங் அட்டாக்ல இருக்கும். இதை தவிர வேறு எந்த பிளேயரை நீங்கள் வச்சு ரீப்ளேஸ் பண்ணாலும் சரி எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகாது. அண்ட் இன்னும் இருக்கிற ஒரே ஆப்ஷன் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ரூட்னு பார்த்தீங்கன்னா குர்ஜப்னீத் சிங்கை ஜேமி ஓவர்டன் மேலே எடுத்து வர்றது. எஸ், பேட்டிங் டெப்த் கொஞ்சம் போக தான் செய்யுது. பட் வேறு வழியே இல்லை. பிரசாந்த் வீரட் நம்பர் 7 லாக்டு, நம்பர் 8 அகில் ஹுசேன் வச்சுட்டு இந்த 11ஓட இறங்க வேண்டியது தான். பட் இந்த மாதிரி அவங்க போனாங்கன்னா கார்த்திக் சர்மா வெளியே வச்சுட்டு தென் தேவைப்பட்டுச்சுன்னா சர்ஃப்ராஸ் ஆர் கார்த்திக் சர்மாவை உள்ளே இறக்கி விடலாம். ஸோ இந்த மாதிரி தான் மேபி அவங்க பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த பவுலிங் அட்டாக் பெரிய பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் தர மாதிரி யாருமே இல்லாததுனால எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் நம்ம சான்சஸ் முடிஞ்சிருச்சு. ஏதோ போன வீடியோவில் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், அந்த மாதிரி சில பல விஷயங்கள் தான் நமக்கு சாதகமாக நடக்குது. ஏதோ லக் இருக்குது, நம்ம மேபி சான்சஸ் இருக்குது பிளே ஆஃப் போக நினச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இதுவரை நம்ம டீம் வந்ததே பெருசு. இதோட எத்தனை இன்ஜுரி, 4-5 இன்ஜுரி வந்திருக்கல கைஸ். முதல்ல நேத்தன் எல்லிஸ் வெளியே போனார், தென் கலீல் அஹமத் போனார், ஆயுஷ் மாத்ரே போனார், ராமகிருஷ்ணன் கோஷ் போனார், ஜேமி ஓவர்டன் போயிட்டாரு. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 4-5 ஸ்டார்டர் பிளேஸ் வெளியே போயிருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 2016 ஃபைனல்ஸ் ரிப்பீட் மாதிரி தெரியுது இப்போதைக்கு. சிஎஸ்கே இந்த மாதிரி இன்ஜுரிஸ்னால வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்சிபி ஃபைனல்ஸ்ன்ற மாதிரி ஒரு கெஸ் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி மேக்னீல் ஹேட்லி நொரனாவை சிஎஸ்கே சைன் பண்ணியிருக்காங்க. இவர் ஒரு மிடில் ஆர்டர் ஆல்ரவுண்டர், மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார், ப்ளஸ் ஆஃப் ஸ்பின்னும் போடுவார். ஆள் நல்ல வெல் பில்ட்டாக இருக்காரு கைஸ். அண்ட் இவரோட வீடியோஸ் பார்த்தேன், பவுலிங் வீடியோஸ் கிடைக்கல, பட் பேட்டிங் வீடியோஸ் பார்த்தேன். எனக்கு என்னமோ அப்படியே ஒரு டிம் டேவிட் மாதிரி ஆள் ஹைட்டாகவும் கொஞ்சம் பல்காகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் டிம் டேவிடும் ஆஃப் ஸ்பின் போடுவார். ஸோ சம்ஹவ் அந்த டிம் டேவிட் மாதிரியான ரோலுக்கு இவர் இருக்காரு. பட் அகைன் தட் லிமிட்ஸ் டு த மிடில் ஆர்டர்.
ஃபாஸ்ட் நல்லா ஹிட் பண்ணுறாருன்னா டெஃபினட்டாக ஃபினிஷர் ரோலில் கூட இவரை ப்ளே பண்ணலாம் ஃபியூச்சரில். வேணா ஆள் நல்லா பவர்ஃபுல்லாக வெல் பில்ட்டாக இருக்கிறனால சம்ஹூ அந்த ரோலுக்குலாம் நேச்சுரலாக ஃபிட் ஆவாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் இப்போதைக்கு மிடில் ஆர்டரில் தான் நிறைய ஆடிட்டு இருக்காரு. பட் நல்லா ஹைட்டாகவும் இருக்கிறாரு கை. ஸோ சம்ஹூ ரீச்சும் நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் தருது. பட் மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு இவருக்கான சான்சஸ் இந்த இயர் கிடைக்காது. அவங்க ஜஸ்ட் அந்த பிரெவிஸ் அண்ட் கார்த்திக் சர்மாவுக்கு பேக்கப் ஒரு பிளேயர் வேணுன்ற ஆங்கிளில் யோசிச்சு அவரை பிக் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சர்ஃப்ராஸ் கான் தான் அந்த ரோலுக்கு வச்சுருந்தாங்க. பட் சர்ஃப்ராஸ் கான் லுக்ஸ் மோர் லைக் அ டாப் ஆர்டர் பேக்கப்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால மேபி அந்த ஆங்கிளில் யோசிச்சு இவர் இப்போயே சைன் பண்ணியிருக்கலாம். அண்ட் இவர் ராமகிருஷ்ணா கோஷ்கான ரீப்ளேஸ்மெண்ட் தான். பட் கலீல் அகமதுக்கு நம்ம இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணலை. ஸோ மேபி இந்த ஜேமி ஓட்டன் இன்ஜுரினால கலீல் அகமதோட காஸ்ட் நிறையா இருக்கிறனால ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு பண்ணலாமேன்னு கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் ரூல்ஸ் படி 12வது மேட்சோட நம்ம பண்ணியிருக்கணும். ஸோ நாளைக்கு மேட்ச் நடக்கிற வரை தான் நமக்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே யாராச்சும் சைன் பண்ணுவாங்களா, அதுக்குள்ளே ஜேமி ஓட்டன் ரூல்ட் அவுட்டான்றதெல்லாம் தெரியல. இப்போதைக்கு பார்க்கும்போது ஜேமி ஓட்டன் ரூல்ட் அவுட் இல்லைன்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. அண்ட் ஈவன் அப்படி இல்லைனாலும் மேக்னில் நொரனவா இல்லை ஆயுஷ் வர்த்தகான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்குவாடோட பேக்கப் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் இயருக்கு அவங்க பார்த்து தான் மேக்னில் நொரனவா சைன் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் சர்மா கொஞ்சம் ராவாக இருந்தால் கூட அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி ஆடிடலான்ற மாதிரி கூட அவங்க யோசிச்சிருக்காங்க. ப்ராப்ளம் என்னன்னா நமக்கு மோர் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் தேவை. ஒரு பஞ்சாப் கிங்ஸ் எடுத்திங்கன்னா மார்க்கோ யான்சன் மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டர் தேவை இன்ஸ்டெட் ஆஃப் சூரியன் ஷெட்கே. ஸோ அதனால தான் அவங்க வெயிட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட் எஸ் இப்போதைக்கு நம்ம நிலைமை அப்படி தாங்க இருக்கு. இந்த இன்சிடென்ட்டோட எனக்கு தெரிஞ்சு நம்மளோட பிளே ஆஃப் சான்சஸும் முடிஞ்சிருச்சு. நம்ம அப்படியே அந்த பிளே ஆஃப் கனவுகள் ஃபைனல்ஸ் கனவுகள்லாம் பேக் பண்ணி மூடிடலான்ற மாதிரி தான் தோணுது கைஸ். ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்னதான் மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ. அடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்ஸ் அகைன். டேக் கேர். பை.